வணக்க நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பல கனவுகளோடு திருமணம் செஞ்சுக்கிட்டேன், விவகாரத்து ஆகும்னு கொஞ்சம் நான் எதிர்பார்க்கல. வேதனையை பகிர்ந்த நாதஸ்வரம் சீரியல் நடிகை. வாங்க என்ன தகவல்னு இப்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பொழுதுபோக்கு அம்சங்களின் ஒன்றாக சின்ன திரை சீரியல்கள் விளங்குகிறது. அதிலும் சன் டிவி சீரியல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேராதரவை பெற்று வருகிறது. அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் பிரபலமான சீரியலில் ஒன்றாக திகழ்ந்தவங்க தான் நாதஸ்வரம். இயக்குனர் திருமுருகன் இயக்கத்தில் சன் டிவி ஒளிபரப்பான தொடர் நாதஸ்வரம். இந்த தொடர் பலர் நடித்திருந்தாங்க. இந்த தொடர் குடும்ப உறவுகளை கதையாக மையமாக கொண்டது. இது தொடர்பாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. மேலும் இந்த நாதஸ்வரம் தொடரில் காமுவாக நடித்த மக்கள் மனதில் இடம் பிடித்தவங்க தான் பிரியங்கா. இதனைத் தொடர்ந்து இவங்க கல்யாண வீடு என்ற தொடர்ல இந்த சமீபத்தில் பென்சி பிரியங்காவின் பேட்டி ஒன்று அளித்திருந்தாங்க. அதில் அவங்க கூறியிருப்பது, எனக்கு சின்ன வயதிலிருந்தே நடனம் ஆடுவது ரொம்ப பிடிக்கும். பரதநாட்டியம், குச்சிப்பிடி எல்லாம் முறையாக கற்றுக்கொண்டேன். என்னோட அப்பாவுக்கு சின்ன வயதிலிருந்தே நடிக்கணும் என்ற ஆசை. அவர் இந்தியன் பேங்க் மேனேஜராக இருந்தாலும் கூட ஆடிஷனுக்காக பல இடங்களில் போவாங்க. அப்படி போகும்போது ஒரு முறை என்னையும் அவர் அழைத்து கொண்டு போனார். அங்கேயே எனக்கு பார்த்துவிட்டு ஒருத்தர் குழந்தையாக சீரியல் நடிக்க பொருத்தமாக இருப்பேன் என்று சொல்லி தினமும் முகத்திற்கு தயிர் போட சொல்லி அட்வைஸ் பண்ணினாங்க. அப்போ நான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு தான் என்னுடைய மீடியா பயணம் தொடங்கியது. எப்படியாவது சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே முடிவு செய்தேன். உங்கள் யார் அடுத்த பிரபுதேவா பேட்டியில் கலந்து கொண்டு செலக்ட் ஆனேன். எனக்கு கிளாசிக் மட்டும்தான் தெரியும், வெஸ்டர்ன்லாம் தெரியாது என்பதால் நான் கற்றுக்கொண்டேன். அப்போது என்னுடைய உடலை குறித்து பலருமே விமர்சனம் செய்து பேசி வந்தாங்க. இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சிகளை கைவிடவில்லை. வசந்த் டிவியில் ஆங்கராக பயணத்தை தொடங்கினேன். அடுத்து ரியாலிட்டி ஷோக்கள்லாம் கலந்து ஆரம்பித்தேன். பிறகு காலேஜ் முடித்துவிட்டு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தேன். இருந்தாலும் மீடியாவில் சாதிக்கணும் என்பது தன்னுடைய ஆசை. அப்போதான் சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. திருமுருகன் சாரை மீட் பண்ணேன். அதற்கு பிறகு நாதஸ்வரம் தொடரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த சீரியல் மூலம் பல விஷயங்களை திருமுருகன் சாரிடம் நான் கற்றுக்கொண்டேன். அப்படி எனக்கு திருமணம் நடைபெற்றது. என்னுடைய திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் தான். நாதஸ்வரம் சீரியல் முடியும் சமயம்தான் எனக்கு திருமணம் ஆனது என்று பல கனவுடன் திருமண வாழ்க்கையை நுழைந்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு விவகாரத்தாகும் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கல்யாண வாழ்க்கையிலே நல்லா இல்லை என்றாலும் வாழ்க்கை வீணாகிடும். ஆரம்பத்தில் மென்டலி ப்ரெஷர் ரொம்ப இருந்தது. நான் எல்லா பெண்களை சொல்வது ஒரே விஷயம்தான், நீங்கள் என்ன படித்திருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு வேலை இருக்கணும், அதுதான் நமக்கு கை கொடுக்கும். விவகாரத்தை ஆனது கூட என்னால் இயல்பாக இருக்க முடியலை. ரொம்ப வலியாக இருந்தது. எனக்கு அடுத்த 2 தங்கைகள் இருந்தாங்க. நான் விவகாரத்து வாங்கினால் எனது குடும்பம் உள்ளவர்கள் கஷ்டப்படுவாங்க என தயக்கம் இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர முடியாது என்று அம்மா அப்பா கிட்ட புரியும்படி சொன்னாங்க. என் குடும்பத்தை என்னை புரிந்து கொண்டாங்க. இப்போதான் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே எனக்கு பயமாக இருக்கிறது. ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருந்ததாக கல்யாணம் வீடு சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. அப்படிதான் என்னுடைய வேலை கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வந்தேன். திருமுருகன் சார் முதல் ஒட்டுமொத்த டீமும் எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. எனக்கு சாகிற வரைக்கும் நடிக்கணும் என்ற ஆசை. சீக்கிரமாக திருமுருகன் சாரோட ப்ரொஜெக்ட் மூலமாக எல்லோருமே சந்திப்பேன் என்று நம்பிக்கை இருக்கிறது என கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.